இருக்கிற அனிமல்ஸ் எப்படிங்க நீங்க அழிப்பீங்கன்றதுக்கு லாவே கிடையாது. கோர்ட் எப்பங்க சொல்லிச்சு சாப்பாடு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு? ஷெல்டர்ஸ் மறுபடியும் நல்ல அனிமல்ஸ் விடுறதுக்கு நாங்க விட போறது கிடையாது. நாங்கள் நீதியை விரும்புகிறோம். நாய்களுக்கும் சுதந்திரம் வேண்டும். எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டு எங்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எந்தெந்த பப்ளிக் ஏரியாஸ் எதுலயுமே வந்து டாக்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும், இது வந்து டாகோட வாழ்விடமும் கூட. நம்ம மட்டுமே இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்றது கிடையாது. எல்லாத்தோட நம்ம வந்து சேர்ந்து வாழணும், அதுதான் நம்மளோட இது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் இதே மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு திருப்பி அதை ரிவோக் பண்ணிட்டு திருப்பி அதே ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. ஒன்னும் டிஃபரெண்டா ஒன்னும் கொடுக்கல, இன்னும் டிஃபரெண்டா ஒன்னும் கேட்கல, தெரியல. இதுல வந்து என்ன அப்படின்னா, நம்ம வேக்சினேட் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணி திருப்பி அதே இடத்துல விடணும். இது மட்டும் தான் நம்மளோட ஏபிசி 2023 ரூல்ஸ். சோ இந்த ஏபிசி 2023 ரூல்ஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இது ஏன் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏபிசி 2023 மட்டுமே ஏன் ஃபாலோ பண்ணணும்னா, நம்ம வந்து கருத்தடை பண்றது மட்டும் தான் இதோட ஒரே சொல்யூஷன். இருக்கிற அனிமல்ஸ் எப்படிங்க நீங்க அழிப்பீங்கன்றதுக்கு லாவே கிடையாது. சோ அழிக்க கூடாது இருக்கிற அனிமல்ஸ். இருக்கிறத ஸ்டெர்லைஸ் பண்ணுங்க, பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதுக்காக அதே மாதிரி ஃபீடர் ஹராஸ்மெண்ட் கோர்ட் எப்பங்க சொல்லிச்சு சாப்பாடு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு? சாப்பாடு வைக்கிறவங்கள வேலிடேட் பண்ண சொல்லியிருக்கு, சாப்பாடு வைக்கிற இடத்தை வேலிடேட் பண்ண சொல்லியிருக்கு. சோ சாப்பாடு வைக்கணும் அப்படின்றது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சோ நம்ம சாப்பாடு விலங்கினங்கள் மனுஷனை சார்ந்து வாழ்க்கிற மிருகங்கள் மட்டும், அதாவது மிருகங்களே எல்லாருமே மனுஷங்களை சார்ந்துதான் இருக்கு. அவங்க தனியா சம்பாதிக்கிறோம், அவங்க தனியா வந்து சமைச்சு சாப்பிடுறது அவங்களால முடியாது. கடவுள் படைச்சதே நம்மளாவது அதுங்களுக்கு ஃபீட் பண்றது. ஃபீடரை வந்து தடுக்கிறதுன்றது வந்து சட்டப்பிரகாரம் ஜிபி அவர்கள் வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸும் இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. சோ அதே மாதிரி நம்மளால வந்து என்ன அடுத்த விலங்கினங்களுக்கு ஹார்ம் பண்ணாம இருக்கணும். முந்தானத்துல அடிச்சு கொல்றாங்க, எப்படிங்க அடிச்சு கொல்ல முடியும்? ஏதோ ஒரு டாக் வந்து நம்ம பின்னாடியே வருதா, அதை துரத்துங்க. நீங்க ஃப்ரெண்ட்லியா இருந்தாதான் அதுவும் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறோமோ, இப்ப நானே உங்களை வந்து கடினமா பேசினா நீங்களே என்கிட்ட அப்படிதான் இருப்பீங்க. சோ இந்த மாதிரி ஹராஸ் பண்றது, கல் எடுத்து அடிக்கிறதோ இல்ல வந்து துன்புறுத்துறதோ பண்ணாதீங்க. அது வந்து குருவாலிட்டி, இட் இஸ் a brutal cruelty. எல்லா இடத்துலயும் நான் இங்க இருக்கதான் செய்யும். ஒண்ணே ஒண்ணு, இந்த விஷயம் இந்த சுப்ரீம் கோர்ட்டோடைய இதை வந்து பிறப்பிக்கணும் அப்படின்னா, இந்த ஷெல்டர்ஸ்னா என்ன? அபண்டன்ட் அனிமல்ஸ்க்கு தான் ஷெல்டர்ஸ். அதாவது கண்ணு தெரியாதது, ஓல்டேஜ்ல கால் வந்து பேரலைஸ்டா இருக்கிறதா, வண்டியில அடிபட்டு, இதுக்கு தாங்க ஷெல்டர். நல்ல அனிமல்ஸ் கொண்டு நீங்க எப்படிங்க ஷெல்டர்ல வைப்பீங்க? நல்ல அனிமல்ஸ்க்கு ஷெல்டரே கிடையாது. நீங்க வந்து கார்பரேஷன் பவுண்ட் வந்து பாருங்க, இங்க சர்ஜரிஸே வாலண்டியர்ஸ் உள்ள இருக்கிறதுனால, ஆக்டிவிஸ்ட் உள்ள இருக்கிறதுனால தாங்க சர்ஜரிஸே ஒழுங்கா நடக்குது. நாங்க ஆக்டிவிஸ்ட் வாலண்டியர்ஸ் 30 நாள் சண்டை போட்டு இப்ப கமிஷனர் சார் எங்களுக்காக எங்களெல்லாம் உள்ள விட்டு நாங்க அவங்க கூட சேர்ந்து ஒரு 5 பவுண்ட் கனமாப்பேட்டை, லாயட்ஸ், ஷோலிங்நல்லூர், மீனம்பாக்கம், இது எல்லாத்து கூட சேர்ந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயுமே ஸ்டெர்லைஸ் பண்ணீங்க, நல்லபடியா ஸ்டெர்லைஸ் பண்ணி அதே இடத்துல விட்டீங்கன்னாவே போதும், அதோட அக்ரஷன் இருக்காது. நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்களோ அதே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.